1. மஹிந்திரா உண்மைக்குறி மஹிந்திரா சனிக்கிழமை எஸ்எம்எல் இசுசுவின் 58.96 விழுக்காடு பங்குகளை ரூ. 555 கோடிக்கு வாங்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை வணிக வாகனத் துறையில் அதன் தடத்தை விரிவுபடுத்துவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. 2. கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் மே 1 முதல் 5 ஆண்டு காலத்திற்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்டின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3. கார்பன் உமிழ்வைக் குறைப்பதற்கான இலக்குகளை அடைய உதவும் வகையில் புது தில்லி தனது மிகவும் பாதுகாக்கப்பட்ட துறையைத் திறக்கத் திட்டங்களை வகுத்து வரும் நிலையில் இந்தியா தனது அணு மின் நிலையங்களில் வெளிநாட்டு நிறுவனங்கள் 49 விழுக்காடு வரை பங்குகளை எடுக்க அனுமதிக்கலாம் என்று 3 அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன. 4. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் சில்லறை விற்பனை பிரிவான ரிலையன்ஸ் ரீடெயில் வெஞ்சர்ஸ் (RRVL) மார்ச் 31, 2025 அன்று முடிவடைந்த 3 மாதங்களுக்கு நிகர லாபத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 29.1 விழுக்காடு வளர்ச்சியை ரூ. 3,545 கோடியாக அறிவித்துள்ளது. இதற்கு உள்ளூர் பண்டிகைகள், தீவிர விற்பனை முயற்சிகள் மற்றும் திருமணங்கள் காரணமாக நுகர்வு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. செயல்பாடுகளிலிருந்து எபிட்டா ஆண்டுக்கு ஆண்டு 14.6 விழுக்காடு அதிகரித்து காலாண்டில் ரூ. 6,510 கோடியாக இருந்தது. எபிட்டா என்பது வட்டி, வரி, தேய்மானம் மற்றும் கடன் தள்ளுபடிக்கு முந்தைய வருவாயை குறிக்கிறது. 5. தனியார் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்தி நிறுவனமும் வேதாந்தாவின் ஒரு பகுதியுமான கெய்ன் ஆயில் அண்ட் கேஸ், நோர்வேயை தளமாகக் கொண்ட மின்காந்த புவி சேவைகள் (EMGS) உடன் கூட்டு சேர்ந்து இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள கிருஷ்ணா, கோதாவரி, KG ஆழ்கடல் தொகுதியில் ஆய்வு நடவடிக்கைகளுக்காக மேம்பட்ட 3D கட்டுப்படுத்தப்பட்ட மூல மின்காந்த (CSEM) கணக்கெடுப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. 6. முன்மொழியப்பட்ட இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை எளிதாக்கவும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் ஜப்பான் போன்ற முக்கிய அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு இணையாக முக்கியமான தொழில்நுட்பங்களை அணுகவும் அமெரிக்காவை இந்தியா வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7. இந்தியாவின் உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கான அமைச்சர் சிராக் பாஸ்வான், இந்த துறை முடிவற்ற வாய்ப்புகளைக் கொண்டுள்ளது, மேலும் கவனம் செலுத்தும் கண்டுபிடிப்புகளுடன், நமது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல், இந்தியாவை ஒரு உலகளாவிய உணவு கூடையாகவும் நிறுவ முடியும், என்றார். 8. ஏப்ரல் 28, 2025 முதல் CGSS இன் புதிய டிஜிட்டல் தளம் மற்றும் சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு (SMIS) முழுமையாக தொடங்கப்படும். இதன் மூலம் பழைய வலைத்தளங்கள் மூடப்படும். இப்போது அனைத்து சேவைகளும் http://www.cgss.moshfw.gov.in என்ற புதிய போர்ட்டல் மூலம் கிடைக்கும் என்று சுகாதார அமைச்சக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9. எலான் மஸ்க் தலைமையிலான கார் தயாரிப்பாளர் பழைய தலைமுறை மாடல் 3 நிறுத்தப்பட்டதால் பல வருடங்களாக முன்பதிவு செய்த பணத்தை திரும்ப பெறுகிறார். 10. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சியான ரன்யூ 2025 இல் பயோகேஸ் துறை ரூ. 200 கோடிக்கும் அதிகமான முதலீட்டு உறுதிமொழிகளைப் பெற்றுள்ளது என்று தொழில்துறை அமைப்பான இந்திய பயோகேஸ் சங்கம் (IBA) ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 23 முதல் 25 வரை நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் 3 நாள் கண்காட்சி நடைபெற்றது. 11. இந்தியாவின் மிகப்பெரிய உணவு மற்றும் FMCG பிராண்டான அமுல், பரோட்டா, சாண்ட்விச், சிற்றுண்டி, காபி போன்ற உயர் புரத தயாரிப்புகளை விரைவில் அறிமுகப்படுத்தும் என்று கூறியது. 12. தங்கத்தின் விலை 10 கிராமுக்கு ரூ. 1,00,000 நெருங்கி வருவதால், அக்ஷய திரிதியாவின் புனிதமான சந்தர்ப்பத்தில் விலைமதிப்பற்ற உலோகத்தின் மீதான நுகர்வோர் ஆர்வம் தொடரும் என்று தங்கத் துறை எதிர்பார்க்கிறது.